கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக நிர்வாகி என அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சி ஆதாரத்துடன் குற்றம் சாட்டி வந்தன. ஆனால் இதனை திமுக திட்டவட்டமாக மறுத்து வந்தது. அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஞானசேகரன் திமுக அனுதாபிதானே தவிர திமுக உறுப்பினர் கிடையாது என விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் புத்தக வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் அப்பாவு என் தம்பி ஞானசேகரன் என்று பேசிய வீடியோவை வெளியிட்டு அண்ணாமலை விமர்சனம் செய்தது மட்டுமல்லாமல் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், சமீபத்தில் ஒரு விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அங்கிருந்த ஞானசேகரன் என்ற நபரை கேலி செய்ய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை குறிப்பிட்டு தம்பி ஞானசேகரன் என்று பேசியுள்ளார். திமுக நிர்வாகியாயிற்றே, பாசம் இருக்கத்தானே செய்யும். தன்னை அறியாமல் அதனை வெளிப்படுத்தியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. பாலியல் குற்றவாளியான திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு பக்கபலமாக இருந்த அந்த சார் யார் என்று இன்று வரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. தமிழக அரசு இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்கிறதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கும் நிலையில், ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை உங்களுக்கு மேடை நகைச்சுவையா சபாநாயகர் அப்பாவு அவர்களே என அண்ணாமலை காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.